அன்பர்களுக்கு வணக்கம். நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பிள்ளையார்பட்டியில் உள்ள கற்பக விநாயகர் திருக்கோயிலுங்க. விநாயகருக்குரிய மிகப்பெரிய குடவரை கோயில் இது. விநாயகர் சதுர்த்தி அன்று 18 படி அளவில் செய்யப்பட்ட ராட்சத கொழுக்கட்டை நெய்வேத்தியம் செய்யப்படுகிறது. முருகப்பெருமானுக்கு 6 படை வீடு இருப்பது போல விநாயகருக்கும் 6 படை வீடு இருக்கிறது. அதில் இந்த கற்பக விநாயகர் திருத்தலம் 5வது படை வீடு. நகரத்தார் திருப்பணி செய்யும் கோயில்களில் இந்த கோயிலும் ஒன்றுங்க. ஒவ்வொரு சதுர்த்தி அன்றும் இரவு விநாயகப் பெருமான் வெள்ளி மூஷிக வாகனத்தில் எழுந்தருளி கோயில் உட்பிரகாரத்தில் வலம் வருவார். மிகப்பெரிய குடவரை கோயில் இது. காலத்தால் பழமையான குடவரை கோயிலும் இதுதான். 1600 ஆண்டுகளுக்கு மேலே பழமையான இந்த கோயில் மகேந்திர பல்லவர் காலத்தில் உருவாக்கப்பட்டது. தற்போது நகரத்தார்களால் நிர்வகிக்கப்பட்டு வருகிறது. தென்னிந்தியாவிலேயே அர்ஜுனவன திருத்தலங்கள் 4 உண்டு. அதில் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள திருப்புடைமருதூர் ஒன்று, 2வது தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள திருவுடைமருதூர், 3வது ஆந்திராவில் உள்ள ஸ்ரீசைலம், 4வது சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள இந்த பிள்ளையார்பட்டியில் உள்ள கற்பக விநாயகர் திருக்கோயிலுங்க. ரொம்ப ரொம்ப விசேஷமான திருக்கோயில். இந்த கோயிலில் இதுதான் அதுதான் கிடையாதுங்க. என்ன வேண்டினாலும் நமக்கு பிள்ளையார் நிச்சயம் கொடுத்தே தீருவாருங்க. பிள்ளையாருக்கு தேர் திருவிழா நடைபெறும் ஒரு சில இடங்களில் பிள்ளையார்பட்டியும் ஒன்று. விநாயகருக்கும் சண்டிகேஸ்வரருக்குமாக 2 தேர்கள் இழுக்கப்படும். பிள்ளையார் தேரில் 2 வடங்களில் ஒன்றை பெண்களும் மற்றொரு வடத்தை ஆண்களும் இழுத்து செல்வர். சண்டிகேஸ்வரருக்கான தேரை பெண்களும் குழந்தைகளும் மட்டுமே இழுத்து செல்வர். தேரோடும் வீதியில் வேண்டுதல் நிமித்தமாக பக்தர்கள் அங்க பிரதர்ஷனம் செய்வர். இந்த விழா 9ஆம் நாள் நிகழ்ச்சியாக இங்கே நடக்குங்க. ரொம்ப ரொம்ப விசேஷங்க. 9ஆம் நாள் விழாவான தேர்வலம் வரும் அதே நேரத்தில் மூலவருக்கு சுமார் 80 கிலோ சந்தனத்தால் காப்பு சாத்தப்படும். ஆண்டிற்கு ஒரு முறை மட்டுமே இந்த சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்படுவதால் அக்காட்சியை காண பக்தர்கள் கூட்டம் அலைமோதும். மகா அபிஷேகமும் நடத்தப்படும். ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்தி அன்று உச்சிகால பூஜையின் போது விநாயகருக்கு முக்குருணி அரிசியால் செய்யப்பட்ட பெரிய அளவிலான ஒரே கொழுக்கட்டை தயாரித்து நெய்வேத்தியம் செய்வர். இது மிகவும் சிறப்பு பெற்றது. 18 படி அரிசியை மாவாக்கி எள் 2 படி, கடலைப்பருப்பு 6 படி, தேங்காய் 50, பசுநெய் 1 படி, ஏலம் கிராம்பு 100 கிராம், வெல்லம் 40 கிலோ ஆகியவற்றை சேர்த்து ஒரே கலவையாக்கி உருண்டை சேர்த்து அதனை துணியால் கட்டி மடப்பள்ளியில் அன்னக்கூடையில் வைத்து கட்டிவிடுவார்கள். தண்ணீர் நிரப்பப்பட்ட அண்டாவில் இறக்கி அதன் அடிப்பகுதியில் படாதவாறு தொங்கவிட்டு மடப்பள்ளி முகட்டில் கயிற்றால் கட்டிவிடுவார். பின்னர் அது பெரிய அளவிலான பாத்திரத்தில் 2 நாள் தொடர்ச்சியாக வேக வைக்கப்படும். பின்னர் இது உலக்கை போன்ற கம்பில் கட்டி பலர் சேர்ந்து காவடி போல தூக்கி வந்து மூலவருக்கு உச்சிக்கால பூஜையில் நெய்வேத்தியம் செய்வர். மறுநாள் கொழுக்கட்டை சூடு ஆறிய பின்னர் நகரத்தார், ஊரார்கள் மற்றும் பணியார்களுக்கு பிரித்து உணவளிக்கப்படும். ரொம்ப ரொம்ப விசேஷங்க. உங்களுக்கு முடிஞ்சால் நிச்சயம் வாழ்க்கையில் ஒரு வாட்டியாவது இந்த வைபவத்தில் கலந்துக்கணுங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். கூட்ட நெரிசல் இருக்கதாங்க செய்யும். ஆனால் இதெல்லாம் காண நமக்கு கண்கோடி வேணுங்க. நம்ம வாழ்க்கையில் ஒரு வாட்டியாச்சும் பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு பிள்ளையார்பட்டியில் போய் சுவாமியை தரிசிச்சுட்டு வரணுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அதை பார்த்தவங்களுக்கு தெரியும் நான் சொல்கிறது எவ்வளோ உண்மைன்னு. ரொம்ப விசேஷம். ரொம்ப நல்லாயிருக்கும். மனசுக்கு ரொம்ப திருப்தி இருக்கும். இந்த குடவரை கோயிலுக்குள் நாம் நுழைந்தால் முதலில் உள்ள கீழ்மேல் ஓடிய பத்தி காணப்படும். அதற்கு அடுத்து 4 தூண்கள் இடைநிற்க தென்வடல் ஓடிய இரட்டை பத்தி மண்டபம் காணப்படும். அம்மண்டபத்தின் கீழ்ப்புறத்தில் தென்பால் மலை நெற்றியில் 6 அடி உயரமுள்ள கம்பீர நிலையில் விளங்கும் கற்பக விநாயகரை நாம் காணலாம். இந்த மூர்த்தி தான் பிள்ளையார்பட்டியின் பெருந்தெய்வமான கற்பக விநாயகரான தேசி விநாயகர் பிள்ளையார். இங்கே பிள்ளையாரோட சிறப்புகளை சொல்கிறேன். இங்கு பெருமானின் துதிக்கை வளம் சுழித்ததாக அமைந்திருப்பது மிக மிக சிறப்பு. சாதாரணமாக மற்ற இடங்களில் இருப்பதை போல 4 கைகள் இல்லாமல் 2 கரங்களை கொண்டு விளங்குவார். அங்குச பாசங்கள் இல்லாமல் விளங்குவது, வயிறு ஆசனத்தில் படியாமல் அர்த்தபத்ம ஆசனம் போன்று கால்கள் மடித்திருக்க அமர்ந்தருள்வது, இடக்கரத்தை கடிஹஸ்தமாக இடையில் நாட்டு பெருமித கோலம் தோன்ற பொழிவது,
வலக்கரத்தை மோதகம் தாங்கியிருப்பது, ஆண் பெண் இணைப்பை புலப்படுத்தும் முறையில் வலத்தந்தம் நீண்டும் இடத்தந்தம் குறுகியும் காணப்படுவது ஆகிய இவை அனைத்தும் பிள்ளையார்பட்டியில் உள்ள பெருமானின் மிக சிறப்பு அம்சங்க. இவற்றால் நம்ம என்ன உணரணும்னா, பிள்ளையார் வணக்கம் தமிழ்நாட்டில் தோன்றி ஆதி நாளிலேயே இந்த மூர்த்தம் அமைக்கப்பெற்றிருக்கிறது என்ற உண்மைதாங்க. அதெல்லாம் குன்றை உடைத்து அமைக்கப்பட்ட குடவரை கோயில் பிள்ளையார்பட்டி திருக்கோயில். சுமார் 1600 ஆண்டுகளுக்கு முன்பே அமைக்கப்பட்ட திருக்கோயில் இது என்பது இந்த கோயிலில் உள்ள கல்வெட்டுகள் மூலம் நமக்கு தெரிஞ்சுக்கலாம். கோவிலோட அமைப்பு 2 பகுதிகளாக அமைக்கப்பட்டிருக்கு. கோயிலில் ஒரு பகுதி குடவரை கோயிலாகவும் மற்றொரு பகுதி கற்றளி எனவும் அமைந்திருக்கிறது. ஏற்கனவே புதுக்கோட்டை மாவட்டத்தில் திருமயத்தில் உள்ள 2 குடவரை கோயிலை நம்ம பார்த்துருக்கோம். ஒன்று தேவார தலமான சத்தியகிரீஸ்வரர் சிவன் கோயில், மற்றொன்று 108 திவ்யதேசத்தில் ஒரு கோவிலான சத்தியமூர்த்தி பெருமாள் திருக்கோயில். இந்த 2 கோயிலுமே ஏற்கனவே நம்ம பதிவுகள் போட்டிருக்கோம். 2மே மிக மிக சிறப்பான திருத்தலங்கள். அந்த மாதிரி தாங்க இந்த பிள்ளையார்பட்டியில் உள்ள கற்பக விநாயகர் திருக்கோயிலும் குடவரை கோயில். ஒரு குன்றை குடைஞ்சி தான் இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப அழகான திருத்தலங்க. 6 அடி உயரம் உள்ள கற்பக விநாயகரின் சந்நிதி மலையை குடைந்து அமைந்திருப்பதால் இங்கு சந்நிதியை வலம் வர நம்மளால் முடியாதுங்க. பிள்ளையாரின் திருவுருவம் வடக்கு நோக்கியும் அவரின் தும்பிக்கை வலதுபுறமாக சுழித்தும் அதாங்க வலம்புரி விநாயகர். இப்படி இருப்பது இந்த கோயிலோட தனி சிறப்பு. இங்கு திருமணம் நடைபெற வைக்கும் கார்த்தியாயினி அம்மன் சந்நிதியும், பிள்ளை வரமளிக்கும் நாகலிங்க சுவாமி சந்நிதியும், அனைத்து செல்வ வளங்களும் அளிக்கும் பசுபதீஸ்வரர் சந்நிதியும் மிக மிக சிறப்பான சந்நிதிகள். குடவரை கோயிலுக்குள் நடுவே கிழக்கு முகமாக அமைக்கப்பட்டிருக்கும் மகாலிங்கம் மிகுந்த பொலிவுடன் காணப்படும். திருவீசர் எனப்படும் பெருமானுக்கு திருவிங்கைக்குடி மாததேவர் என்ற பெயரும் உண்டு. சற்று வடக்கில் வெளிப்புற சுவரில் லிங்கோத்பவர் காட்சியளிப்பார். இந்த குகை கோயிலிருந்து சிறிது தூரத்தில் கிழக்கு நோக்கி சந்நிதியாக அமைந்திருக்கும் மருதீசர் சந்நிதி சதுர வடிவ கருவறையில் நடுவே வட்ட வடிவமாக ஆவுடையார் மீது லிங்க வடிவில் அமைந்துள்ள மருதீசர் அர்ஜுனேஸ்வரர் என்ற பெயரிலும் வழங்கப்படுகிறார். இங்கு கருவறையை சுற்றியுள்ள புற சுவர்களில் சிற்பங்கள் எதுவுமின்றி மிகவும் நுட்பமாக கட்டடை வேலைப்பாடுகளுடன் மிகவும் அழகாகவும் எளிமையாகவும் திகழ்கின்றது. மருதீசர் கோயிலில் மேல் சுற்று பிரகாரத்தில் வடகிழக்கு பகுதியில் வீற்றிருக்கும் வாடாமலர் மங்கை இவருடைய சந்நிதிக்கு தெற்கு முகமாக காட்சியளிக்கிறது. கருவறை நடுவே அம்மனின் திருவுருவம் பத்மபீடத்தில் மீது 2 கைகளுடன் நின்ற கோலத்தில் காட்சியளிக்கிறது. இக்கோவிலில் தலவிருட்சமாக அர்ஜுனா மரம் உண்டு. வடக்கு கோபுர வாயிலின் உள்ளே கிழக்கு பகுதியில் சிவகாமி அம்மனுக்கு சந்நிதி உண்டு. மகா மண்டபத்தின் வடக்கு பகுதியில் நடராசருக்கு சபை உள்ளது. அலங்கார மண்டபத்தில் வரையப்பட்டிருக்கும் ஓவியங்கள் ஓவிய கலைக்கு மிகவும் பெருமை சேர்க்கும் விதமாக அமைந்திருப்பது மிக மிக சிறப்பு வாய்ந்தது. இந்த கோவில் சிவங்கோயிலாக இருந்தாலும் கற்பக விநாயகர் மக்களிடையே பிரசித்தி பெற்று பிள்ளையார்பட்டி பிள்ளையார் கோவில் என்றே அனைவராலும் அழைக்கப்படுகிறது. ரொம்ப ரொம்ப விசேஷமான திருத்தலம். உங்களுக்கு முடிஞ்சால் நிச்சயம் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி தாங்க. நம்ம வாழ்க்கையில் பிள்ளையார்பட்டிக்கு போயிட்டு வந்தோன்னா நிச்சயம் முன்னேற்றம் தாங்க. நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் உங்களை அப்படியே ஏற்றி விட்டுருவார் பிள்ளையார். நம்ம எப்போ எதை செய்யணுன்னாலும் முன்னாடி பிள்ளையார்கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சுட்டு ஒரு சதுர்காயை உடைச்சிட்டு நீ தான் எனக்கு துணை புரியணும்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு மட்டும் நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம செய்யும் அனைத்து காரியங்களிலும் நமக்கு கூடவே இருந்து துணை புரிவாருங்க. அதே போல் பல பேர் இங்கே வியாபாரம் தொழில் தொடங்கிறதுக்கு முன்னாடி பிள்ளையார்பட்டிக்கு வந்து பிள்ளையார்கிட்ட சொல்லிட்டு போய் தாங்க தொழில் தொடங்குறாங்க. அதே போல் ஃபினான்ஷியல் இயர் ஸ்டார்ட் ஆகுதுன்னா கூட இங்கே பிள்ளையார்பட்டி வந்துட்டு போய் அவங்க வியாபாரத்தை தொடங்குறது, இந்த வருஷம் எங்களுக்கு செழிப்பாக இருக்கணும் அந்த மாதிரி வேண்டுதல் வச்சுட்டு போகிறவங்க பல பேருங்க. எனக்கு தெரிஞ்சு பல பேர் பிள்ளையார்பட்டிக்கு போயிட்டு வந்து ரொம்ப நல்லா தான் இருக்காங்க. உங்களுக்கு நேரம் கிடச்சா நிச்சயம் கோயிலுக்கு போயிட்டு வாங்குங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்பு தான். பிள்ளையாருக்கு இது தான் கொடுக்கணும் அது தான் கொடுக்கணும்லாம் எதுவுமே கிடையாதுங்க. மனசார பக்தியுடன் நீங்கள் எதை கொடுத்தாலும் பிள்ளையார் ஏற்றுப்பார். பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம், அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம். எல்லாம் வல்ல இறைவன் நம்ம எல்லோரு கூடயும் இருந்து துணை புரிவார். நம்பிக்கையோடு செயல்படுவோம், எல்லாமே வெற்றியடையுங்க. நன்றி, வணக்கம்.